பாரதிய ஜனதாவின் சக்கர வியூகத்தை எதிர்த்து போராடி வருவதாகவும் நிச்சயம் இந்த சக்கர வியூகத்தை தகர்த்தெறிவோம் என்றும் ராகுல் காந்தி மக்களவையில் கூறியுள்ளார். தனது பேச்சில் அம்பானி, அதானி பெயரை ராகுல் காந்தி குறிப்பிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி, மகாபாரதத்தில் 6 பேர் சக்கர வியூகத்தை அமைத்து கட்டுப்படுத்தியதாகவும், இப்போது பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட 6 பேரின் சக்கர வியூகத்தில் இந்தியா சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் விமர்சித்தார். कि चक्रव्यूह का एक दूसरा नाम होता है पद्मव्यूह, मतलब लोटस फॉर्मेशन. तो जो चक्रव्यूह होता है स्पीकर सर, वो लोटस के शेप में होता है, कमल के फूल के शेप में होता है. 21वीं सदी में सर एक नया चक्रव्यूह तैयार हुआ है स्पीकर सर, वो भी लोटस की शेप में है सर, और उसका चिन्ह प्रधानमंत्री जी अपनी छाती पर लगा के चलते हैं. सर आज भी चक्रव्यूह के बीच में 6 लोग हैं सर. चक्रव्यूह के बिल्कुल सेंटर में, चक्रव्यूह में हजारों लोग होते हैं सर, मगर उसके बिल्कुल सेंटर में 6 लोग कंट्रोल करते हैं. तो जैसे उस टाइम 6 लोग कंट्रोल करते थे, वैसे आज भी 6 लोग कंट्रोल कर रहे हैं. चक्रव्यूह को नरेंद्र मोदी जी, अमित शाह जी, मोहन भगवत जी, अजीत दोवल जी, अंबानी और अदानी जी कंट्रोल कर रहे हैं. விவசாயிகளுக்கு உரிய குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதை இந்தியா கூட்டணி உறுதி செய்யும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை மூலம் எதிர்க்கட்சிகளை மத்திய அரசு ஒடுக்குவதாகவும், ஜிஎஸ்டி என்ற வரி தீவிரவாதத்தால் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நசுக்கப்பட்டுவிட்டன என்றும் அவர் விமர்சித்தார். जिससे आप लोग डरते हो, कांपते हो, वो है जाति जनगणना. और जैसे मैंने कहा था कि इंडिया गठबंधन गारंटीड लीगल एमएसपी इस सदन में पास करेगी, वैसे ही मैं कह रहा हूं, आपको अच्छा लगे ना लगे, जाति जनगणना इस हाउस में, इस सदन में पास करके हम आपको दिखाएंगे. நாட்டின் 3% மக்களுக்காக பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், விமான நிலையம், துறைமுகம் உள்ளிட்டவை அம்பானி மற்றும் அதானி உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்ட நிலையில் ரயில்வே துறையும் தற்போது தனியாருக்கு சிறிது சிறிதாக வழங்கப்பட்டு வருவதாக பேசினார். அம்பானி மற்றும் அதானி உள்ளிட்டோர் பெயர்களை ராகுல் காந்தி மக்களவையில் குறிப்பிட்டபோது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிடுவது விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும், அதை மக்களவையில் குறிப்பிடக்கூடாது என்றும் ஆட்சேபனை தெரிவித்தார். உடனடியாக ராகுல் காந்தி, விதிமுறைகளுக்கு எதிராக நான் பேசவில்லை, வேண்டுமென்றால் A1, A2 என்று பேசிக் கொள்ளட்டுமா என்று கூறி உரையை தொடர்ந்தார். இதற்கு ஆளும் பாஜக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ராகுல் காந்தி பேசிய பின் மக்களவையில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு போன்ற நுட்பமான விஷயங்களில் ராகுல் காந்தி நாட்டுக்கு தவறான தகவல்களை கூறுவதாக குற்றஞ்சாட்டினார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.